ஹாய் உறவுகளே, அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைக்கி என்ன வீடியோனா பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே பாருங்கள், பச்சரிசி 2 கிலோ புடைச்சி நெல்லெல்லாம் பொறுக்கி வச்சுருக்கிறேன். 2 கிலோ எதுக்குன்னு கேட்டிங்கன்னா அதிரசத்துக்கு. ரேஷன் பச்சரிசி தான். சாணி 10 பாருங்கள். இந்த டம்ளரில் நான் சாப்பாட்டுக்கு இதில் தான் போடுவேன். 4 டம்ளர் போட்டால் 1 கிலோ, 8 டம்ளர் பச்சரிசி போட்டிருக்கிறேன். ஊற வச்சுக்கலாம். 2 கிலோ பச்சரிசி அதிரசத்துக்கு. பாருங்கள், இப்படி 4 ட்ரிப்பு கழிஞ்சு, நல்லா 4 ட்ரிப்பு கழிஞ்சு நல்லா ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். பச்சரிசி சீக்கிரம் ஊறிடு. விடு. நல்லா 4 ட்ரிப்பு கழியும் போது இருக்கிற அழுக்கெல்லாம் போயிடும். நாலு கிலோ 5 கிலோ வேணும் போட்டு செய்யலை. ஆள் சௌரியம் 2 ஆள் 3 ஆள் வேணும் செய்ய சுடும்போது. இது ஊற வச்சு அரைச்சிட்டு வர்றது கூட ஈஸி. மாவு பிணைஞ்சு பாகு காய்ச்சி பக்குவத்தில் ஃபேன் காற்று ஊற வச்சிருப்பாடு தண்ணி வடிகட்டி ஃபேன் காற்றுல போடுங்க. குட்டி எடுத்துன வரைக்கும் இப்படி எடுக்கலையா? ஃபேன் காற்றுல ஊற வைக்கணும். இந்த காய் நல்லா 4 ட்ரிப்பு கழிஞ்சு ஒரு 3 மணி நேரம் ஊறினா போது. ஊறின ஒருப்பாடு தண்ணி வடிகட்டிட்டு ஃபேன் காற்றுல ஊற வைங்க. வெயில் ஊற வைக்கிறாதீங்க, அதிரசம் பொடிஞ்சு வந்துடு. ஃபேன் காற்றுல ஊற வைக்கணும். நான் கட்டலில் பிளாஸ்டிக் பேப்பர் போட்டு காட்டன் வேட்டி போட்டு உணர வைப்பேன். நைட்டு போட்டுவிட்ருவேன். நைட்டு போட்டாலும் சரி, பகலில் போட்டாலும் சரி, கட்டலில் போடுங்க. குப்பை தூசி வராமல் இருக்குது, முடியெல்லாம் உலகாமல் இருக்குது. இது கண்டிப்பாக செய்யும்போது தலைக்கு ஒரு கவர் போட்டுக்குங்க. முடி உலகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. பைப் தெரியும். கலைஞ்சிதுமே இடுப்பு வலிக்குது. 4 ட்ரிப்பு கழியும் போது நான் அது எல்லாம் அரைச்சி மில்லில் கொடுத்து அரைக்கணும். இது 4வது ட்ரிப்பு தண்ணி ஊற்றி வைக்கிறேன். இப்படி 4 ட்ரிப்பு நல்லா கழிஞ்சு ஊற வைக்கும்போது அதிரசம் அந்த ரேஷன் அரிசின்னு எந்த ஸ்மெல் இல்லாமல் இருக்குது. சரிங்க, 4வது ட்ரிப் கலந்துட்டேன். உறவுகளே, ஒரு 3 மணி நேரம் விட்டு மதியத்து மேல் தண்ணி வடிகட்ட போட்டுடலாம். சாயந்தரம் எடுத்து ஃபேன் காற்றுல கட்டரில் ஒரு பிளாஸ்டிக் பேப்பர் பெருசாக விரித்து காட்டன் வேட்டி விரித்து உணர போட்டுடலாம். வெடி வரைக்கும் காயும்போது நல்லா ஊறிக்கிங்க. அவ்வளோதான். பாருங்கள், இது எனக்கு பக்குவம். ரேஷன் அரிசி தான் அருமையாக வருங்க, சூப்பராக வரும். பாவு காய வைக்கிறதுலேயுமே பாவு காய்ச்சறதுலேருந்தே பக்குவமே. அப்புறம் ஈஸியாக தட்டி போட்டுக்கலாம் உறவுகளை. சரிங்கிறவர்களே, நான் ஊற வச்சு காய வச்சு அரைச்சிட்டு வந்துட்டு பாவு காய்ச்சி பிணையும் போது உங்களுக்கு காட்டுறேன். ஞாயிற்றுக்கிழமை தான் காட்டுவேன்னு நினைக்கிறேன்.
சரிங்கிறவங்கள இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாட்டா பாய்.